பிரஸ்ஸுக்கு நிக்கிதாவோ அந்த அம்மா கிக்கிதாவோ டக்கிதாவோ வாட் எவர் இட் இஸ், அந்த அம்மா வந்து ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்குறா, கையில கொடுக்குறான்னு, சாரி வெரி சாரி, அந்த அம்மா யாருன்னே தெரியாது, அதனால டிஸ்ஆனரிஃபிக் சிங்குலர்ல பேசுறது நல்ல இல்லை, அந்த அம்மா கொடுக்குறாங்கன்னு சொல்லிக்க, சில பேர் கொடுக்கலன்னு சொல்றாங்க. மொத்தத்துல தகவல் காவல் நிலையத்துக்கு போயிருக்கு, போன் தகவலை வச்சு எஃப்ஐஆர் போட முடியாது, எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. அப்ப அவன் என்ன செஞ்சிருக்க, அந்த இன்ஸ்பெக்டர் நீங்க நேரடியா வந்து கொடுத்து ஆன்லைன்ல ரிப்போர்ட் அனுப்புங்க அவர் சொல்லணும். இன்ஸ்பெக்டர் ஆன்லைன்ல வந்துருச்சு அப்படின்னா அடுத்த நாளைக்கு கூட இந்த அம்மா காலையில வரலாம். எஃப்ஐஆர் போடாம இன்வெஸ்டிகேட் பண்ணலாம், என்கொயரி பண்ணலாம் சொன்னா எங்க நீங்க போவீங்க? எஃப்ஐஆர் போடாம இன்வெஸ்டிகேட் பண்ணலாம், இல்ல என்கொயரி பண்ணலாம், அது பிரிலிமினரி இன்கொயரி, என்கொயரில இன்கொயரி இதெல்லாம் பண்ணலாம், சம்மன் வேற பண்ணலாம்னு வேற சொல்றாரு. டெட்லி இல்லீகல். அதான் திருப்போணத்துல செஞ்சது. எஃப்ஐஆர் சார் கோர்ட்டுக்கு போய் அப்படின்னா எஃப்ஐஆர் போடலாம், கோர்ட்டுக்கு தெரியலன்னு அர்த்தம். அப்ப கோர்ட்டுக்கு தெரியாம என்ன செய்யறாங்க, களவாணித்தனமா இன்வெஸ்டிகேஷன், அந்த இன்வெஸ்டிகேஷன் ராங்ஃபுல் இன்வெஸ்டிகேஷன், இல்லீகல் இன்வெஸ்டிகேஷன். உடனடியா ஏவன் பண்ண அவனுக்கு மேல இருக்க சூப்பர்வைசர் ஆஃபீஸர் எஸ்பி போட்டு சொல்லணும். அப்பதான் டைட்டா சார் பவர், கரப்ஷன், அப்சல்யூட் பவர், அப்சல்யூட்லி போலீஸ்ல இருக்கக்கூடிய பவர் எக்கச்சக்கமான பவர். இது பொதுமக்களை காப்பாத்துறதுக்காக கொடுப்பவரை ரொம்ப கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணணும். அதுக்காக தான் போலீஸ் ஆஃபீஸர் வந்து எஸ்பியா இருக்கிறவன் என்ன செய்யணும், வாட்ச் டாக், நாய் மாதிரி வாட்ச் பண்ணணும்.